யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று இரண்டாவது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக முற்றலில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மீதான பழிவாங்கல்களை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியும் அதேபோல் மாணவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் போராடுதல், கருத்து வெளியிடுதல் போன்ற அடிப்படை உரிமைகளை உறுதி செய்ய வலியுறுத்தியும் அதுபோல் கற்றல் சுதந்திரத்தை உறுதி செய்தும் கற்றல் சுதந்திரம் மறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிவாரணங்களை வழங்க வலியுறுத்தியும் இந்த கால வரையறையற்ற உண்ணாவிரதத்திலே மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே 4 மாணவர்கள் உணவொறுப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைத்து பீடங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதரவுகளை எமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர் சங்கம் பரிபூர்ணமான ஆதரவினை வழங்கி நாங்கள் எப்பொழுதும் மாணவர்களுடன் தான் என்பதை தற்பொழுதும் நிரூபித்திருக்கிறது. ஊழியர் சங்கத்துக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது வரைக்கும் நிர்வாக மட்டத்திலிருந்து எந்த விதமான செவிசாய்ப்புகளும் எமது இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் ஆரம்பமான எமது உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது 2வது நாளை எட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நிர்வாகம் சார்ந்து எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாத போதிலும் ஒரு சில விதிமுறையாளர்களினால் எமக்கு அச்சுறுத்தல்கள் ஆங்காங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்ட களத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அவர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு சில மாணவர்களை அதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் இந்த போராட்டத்திலே உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பல்கலைக்கழக பதிவை கூட நாங்கள் ரத்து செய்வதற்கு குரல் கொடுப்போம் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஜனநாயக வழியிலே போராடக்கூடிய எங்களை ஒரு பாசிச போக்கோடு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். உண்மையிலே எமக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் இவ்வாறு நடப்பதென்பது உண்மையிலே எமக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்பதுதான் உண்மையிலே நிதர்சனமான உண்மை. தமிழ் சமூகத்திற்கு போராட்டங்களாலே வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே போராடுவதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழலை இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எமது பல்கலைக்கழகத்திலே அடிப்படையில் மாணவர்கள் உரையாடுவதிலிருந்து ஒவ்வொரு விடயங்களை முன்னெடுப்பதற்கு கூட இங்கு பாரிய அச்சுறுத்தல்கள் நிர்வாக மட்டத்தினாலே, குறிப்பாக ஒரு சில பீடங்களில் தான், உண்மையை சொன்னால் அனைத்து பீடங்கள் என்று கூட சொல்லக்கூடாது, ஒரு சில பீடங்களிலே மட்டும்தான் மாணவர்கள் இது போன்ற ஒரு ஒடுக்குமுறைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாரம்பரியமிக்க இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். நன்றி. இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நான், அதுபோல விஞ்ஞானவிட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் விதுசன், அதேபோல ஏனைய 2 மாணவர்கள், மொத்தமாக 4 மாணவர்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பழிவாங்கலினாலே மொத்தமாக 9 மாணவர்கள் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு நாங்கள் கோருவது என்னவென்றால், எந்த மாணவர்கள் மீதான எந்த விசாரணைகளும் முறையான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்று நிறுவம் 946 பின்பற்றி இடம்பெறவில்லை. அவை உரிய விதிமுறைகளின்படி இடம்பெற்றிருப்பின் 5ஆம் மாதம் அளவிலே நடைபெற்ற ஒரு குற்றச்சாட்டிற்கு தற்பொழுது 2025ஆம் ஆண்டு ஆகி ஜனவரி ஆகியும் அதற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றால் இதை அந்த சுற்று நிறுவம் சொல்லியிருக்கக்கூடிய கால எல்லைகளை கடந்துதான் அவை இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இருக்கையிலே அனைத்து மாணவர்களுக்கும் விதிமுறைகளுக்கு புறம்பாக முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து மாணவர்கள் மீதான விசாரணைகளையும் உடனடியாக முடிவுறுத்தி விதிமுறைகளோடு இடம்பெற வலியுறுத்துகிறோம். அதாவது இனிவரும் காலங்களிலே நடைபெறும் விசாரணைகளை உரிய விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறுவதற்கும் தற்பொழுது விதிமுறைகளை பின்பற்றாது நடைபெறும் அனைத்து விசாரணைகளையும் உடனடியாக முடிவுறுத்தி மாணவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும்
அதேபோல இந்த அவுட் ஆஃப் பவுன்ஸ் காலத்திலே பரீட்சைகள் எழுதுவதற்கு தடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு, அதாவது அவுட் ஆஃப் பவுன்ஸ் காலத்திலே அது குற்றமல்ல என்று சுற்று நிறுவனம் சொல்கிறது, அதனை மீறியும் கலைப்பிடத்திலே 2 மாணவர்கள் பரீட்சை எழுத விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்குரிய நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம்.